ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ஸ் அருண் ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் இருக்க அவதார் எக்ஸிபிஷன் தாங்க வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து ரொம்பவே பிரம்மாண்டமான அவதார் போஸ்டர் எல்லாமே வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. கலர்ஃபுல்லாக லைட்டெல்லாம் போட்டு அழகாக இருந்துச்சு. ஒரே ஒரு இது மட்டும் மூவ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அந்த அவதார் மூவியில் வர்ற ஹீரோ அண்ட் பேர்டு வந்து மூவ் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. என்ட்ரன்ஸ் டிக்கெட் பார்த்தீங்கன்னா எபோவ் 3 இயர்ஸ் வந்து 90 ருபீஸுங்க, பிலோ 3 இயர்ஸ் வந்து ஃப்ரீங்க. டைமிங் வந்து ஈவினிங் 4:30லேருந்து 10 o'clock வரைக்கும் இருக்குங்க. நாங்கள் வந்து டிசம்பர் 28 அந்த மாதிரி டேட்டில் போயிருந்தோங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இன்னுமே ஃபுல்லாக செட் பண்ணலை, லைட்டெல்லாம் இன்னும் பிரம்மாண்டமாக செய்யலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கடைகள் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. எக்ஸிபிஷனில் பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் கடைகள் இருக்கும் ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி எல்லாமே இருந்துச்சுங்க. கேம்ஸ் கூட எல்லாமே இருந்துச்சு. சில கேம்ஸ் வந்து நாங்கள் ஜெயிச்சு ப்ரைஸ் வாங்கிட்டு வந்தோம். இப்போ வந்து போனீங்கன்னா கம்ப்ளீட் ஒர்க் எல்லாமே முடிச்சிருப்பாங்க. இது வந்து ஜான்வரி 24 வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஹஸ்பண்ட் வந்து டம்ளர் வந்து பாலால் அடித்து விளையாடுறதுல வந்து வின் பண்ணி ஒரு கிஃப்ட் வாங்கியிருந்தார். அங்கே வந்து பக்கெட்டு, அதுக்கப்புறம் ஜக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொம்மை மாதிரி வச்சுருந்தாங்க. ப்ளஸ் வந்து இந்த பேட்மிண்டன் இருந்துச்சு. ஸோ நாங்கள் அதில் வந்து எடுத்துக்கிட்டோம். லைட் வந்து ட்ரீயில் அங்கங்கே செட் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. கேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விளையாடுற மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. லைட்லாம் வச்சுருந்தாங்க. எல்லாமே கலர்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. ஸோ நாங்கள் சில கேம்ஸ் மட்டும் ட்ரை பண்ணோம், எல்லாமே ட்ரை பண்ணல. இது பார்த்திங்கன்னா அந்த கார் மாதிரி விளையாடுறது. இது பார்த்திங்கன்னா அந்த கப் அண்ட் சாசர் மாதிரி சுற்றிட்டே இருக்கும், அது மாதிரியே தான் இதுவும். அப்புறம் வந்து ட்ராம்பலின் வந்து வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு கேம்ஸுமே பார்க்குறதுக்கு நல்லா தாங்க இருந்துச்சு. நாங்கள் வந்து ஒரு சிலது மட்டும் தான் ட்ரை பண்ணோம். மேக்ஸிமம் வந்து எப்போதுமே எக்ஸிபிஷனில் என்னென்ன கேம்ஸ் இருக்கோ அது எல்லாமே இருந்துச்சுங்க. பால் வச்சு ஜம்பிங் பெட்டில் விளையாடுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ட்ரெயின் வந்து சின்ன ட்ரெயின்லேருந்து பெரிய ட்ரெயின் வரைக்குமே இருந்துச்சுங்க. நம்ம ராட்டினம் மாதிரி சுற்றுவோம்ல அதே மாதிரி தான் இருந்துச்சு. அதில் வந்து டிசைன் மட்டும் வேறு மாதிரி இருந்துச்சு. வந்து மிக்கி மவுஸ் மாதிரி இருந்துச்சு, ஹெலிகாப்டர் மாதிரி இருந்துச்சு, அந்த மாதிரிலாம் இருந்துச்சுங்க. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான ராட்டினம் மாதிரி இருந்துச்சுங்க. அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேய் வீடு, 3D ஷோ அந்த மாதிரி இருந்துச்சுங்க. அப்புறம் ஒரு இதில் வந்து பால் ஃபுல்லாக போட்டிருப்பாங்க, சின்ன பிள்ளைங்க விளையாடுற மாதிரி இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்ற ஐட்டத்தில் வந்து நிறையவே இருந்துச்சுங்க. டெல்லி அப்பளம், மிளகா பஜ்ஜி, அதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ, காலிஃப்ளவர் பக்கோடா, அதுக்கப்புறம் வந்து இந்த மசாலா சுண்டல் அதெல்லாம் இருந்துச்சுங்க. நாங்கள் வந்து சில ஐட்டம்ஸ் மட்டும் வாங்கி சாப்பிட்டோம். பஜ்ஜியில் வந்து ஆயில் இல்லாமல் நல்லா தான் இருந்துச்சு. மசாலா பூரி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. சூடாக இருந்துச்சு, டேஸ்ட்டு வேறு மாதிரி இருந்துச்சுங்க. அதுக்கு பக்கத்துலேயே ரோபோட் டாக் ஷோ இருந்துச்சுங்க. எல்லா கேம்ஸுமே ஒவ்வொரு மாதிரி ப்ரைஸில் இருந்துச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.